ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் கிரேசிஷா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்னோட ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி தான். நான் வந்து பேபி கர்லி ஹேர் எனக்கு டைப். ஸோ அந்த ஹேரில் இருந்து நான் வந்து என்னோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து எங்கே பண்ணேன், எப்படி பண்ணேன், என்ன ப்ரைஸ் எனக்கு முடிஞ்சது, அண்ட் இதில் சாட்டிஸ்ஃபேக்டரி சர்வீசஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, ஸ்டில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் என்னோட ஹேரை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் இது. பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. இது நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்ட்டு நீங்களும் அந்த ஷாப்பில் போய் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. எல்லாருக்குமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேக்கெட் லிஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி ஒன்று தான் எனக்கு இந்தியாவில் போய் என்னோட ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணணுமெண்டு எனக்கு ஒரு பெரிய பேக்கெட் லிஸ்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் இந்தியா லாஸ்ட் டைம் போன நேரம் வந்து என்னோட ஹேரை நான் அங்கே தான் ஸ்ட்ரைட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்னோட ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக நிறைய சலூன்ஸில் வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கன்சல்ட் பண்ணது ஈசிஆரில் இருக்கிற டானியன் காய்ஸில். தென் அங்கே வந்து எனக்கு எல்லாம் ஓகே, பட் எனக்கு அங்கே கொஞ்சம் டைம் வந்து நைட் ஆகும். நான் அண்ணா நகர் வரைக்கும் போகணும்ன்றதால ஸோ நான் அண்ணா நகரில் போய் பார்த்துக்கொள்றேன்னு சொல்லி அங்கிருந்து நான் ஷிஃப்ட் ஆகி வந்தேன். ஸோ இப்போ கம்பேர் பிட்வீன் அண்ணா நகர் அண்ட் ஈசிஆர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டைலிஷ்டுக்கும் ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு அண்ணா நகரோட கம்பேர் பண்ணிக்க டானியன் காய்ஸ் ஈசிஆரில் வந்து ரேட் கொஞ்சம் குறைவாக தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் அண்ணா நகருக்கு போயிட்டேன். ஏன் சொன்னால் நைட் ஸ்டே அங்கேன்றதால ஸோ நான் அங்கே போய் பண்ணிக்கலாம், அங்கேயே போயிட்டு நைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஸ்மூத்னிங் சொல்லிக்க ஒரு 5 to 6 hours ப்ராசஸிங் போகும் ஒவ்வொருத்த ஹேர் டைப்பை பொறுத்து. ஸோ அதனால் வந்து நான் அண்ணா நகருக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு நான் டானியன் காய்ஸ் மெயினில் வந்து கேட்ட நேரம் வந்து எனக்கு அங்கிருந்த ஸ்டைலிஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த சைஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. ஸோ அதனால் வந்து பட் நான் போயிட்டு நேச்சுரல்ஸில் விசாரிச்சிருந்தேன். ஏன்னு சொன்னால் டானியன் காய்ஸ் எசென்ஷியல்ஸ் வந்து இன்னொரு பிரான்ச் அவங்களோட போகிற அந்த சேம் லைனில் தான் 3 சலூன் இருந்தது. என்னோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நேச்சுரல்ஸ், அப்புறம் டானியன் காய், எசென்ஷியல்ஸ், அண்ணா நகர். ஸோ நான் வந்து மெயின் டானியன் காய்ஸில் பார்த்துட்டு நேச்சுரல்ஸில் ப்ரைஸ் கட்ட நேரம் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து என்னோட ஹேருக்கு வந்து டை பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து அவங்க கண்டிப்பாக முடியாது, உங்களோட ஹேரில் வந்து ஸ்ட்ரைட்டும் நிற்காது. அண்ட் ஒரு ரேட் சொன்னாங்க, அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. அண்ட் நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், நான் நிறைய தரம் ஸ்ட்ரைட்டும் பண்ணியிருக்கிறேன், என்னோட ஹேருக்கு நிற்கும்னு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க அது நம்பவே இல்லை. அண்ட் அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நின்றுட்டாங்க. இது இப்படித்தான், ஸோ நீங்கள் லேட்டர் எங்களோட கம்ப்ளைண்ட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி போட்டு முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து இன்னொரு சலூனுக்கு போயிருந்தேன். அந்த சலூனில் வந்து ஆக்சுவலி செய்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களும் என்னோட எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பின் வாங்கினாங்க. அப்புறம் ரேட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ எனக்கு அதே ரேட்டுக்கு செய்ய விருப்பம் இல்லை. ரேட்டே அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டால் என்னோட ஹேர் லென்த் வந்து அவங்க டெஸ்ட் பண்ண நேரம் கொஞ்சம் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி லென்த்தில் தான் இருந்தது. ஸோ அதனால் அங்கேயும் எனக்கு ஓகே ஆகலை. தென் வந்து நான் அண்ணா நகரில் இருக்கிற அந்த நெக்ஸ்ட் பிரான்ச் எசென்ஷியல் டானியன் காய்ஸுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து நான் வந்து காட்ட நேரம் அவங்க ஓகே பண்ணலாம், நோ இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களோட ப்ரைஸ் ரேட் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னு சொன்னால் டானியன் காய்ஸ் நார்மலாகவே நான் ரிவ்யூ பண்ணி கூகுளில் பார்த்த நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னதால் ஸோ நான் அங்கே கன்வின்ஸ்ட் ஆகிட்டேன். என்ன ப்ரைஸ் இருந்தாலும் பண்ணுறது இதுக்கு மேலே அலையே இல்லாது. இட்ஸ் ரொம்ப ரெய்னியாக இருந்தது. அப்புறம் நான் கன்வின்ஸ்ட் ஆகி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்னோட கன்சல்டன்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்த்தின்னு சொல்லி அந்த அண்ணாவோட நேம். ஸோ அவங்க தான் எனக்கு பண்ணியிருந்தாங்க. நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது இல்லை உங்களுக்கு கிளிப் சேவ் பண்ணுறேன். ஸோ அவங்க என்னோட ஹேரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு தென் க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுட்டு தென் யூஸ்வல் ப்ரொசீஜர் அந்த ஒரு மெஷின் மாதிரி இல்லாமல் ஹேர் வந்து செட் ஆக வரைக்கும் அந்த பிரேக்கேஜ் அந்த உள்ளுக்கு இருக்கிற எனக்கு பேபி தானே, ஸோ அது பிரேக் ஆகி தான் ஸ்ட்ரைட்டன் ஆகணும். ஸோ அந்த டைமிங் வரைக்கும்லாம்
ஃபுல்லாக விட்டு சர்வீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ். என்னோட ஹேருக்கு அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து வெல்லா. இது வரைக்குமே என்னோட ஹேரில் இன்னும் எந்த பிரேக் டவுன்ஸோ எந்த இப்போ நார்மலாக வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணால் ஹேர் ஃபால் இருக்கும், பிரேக்கேஜ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் இருக்கலை. ஸோ ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்டரி வித் த சர்வீஸ் அண்ட் த ப்ராடக்ட். வெல்லாட ஹேர் ஸ்ட்ரைட்னிங் தான் எனக்கு உண்மையிலே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் வந்து இப்போ ஆஃப்டர் கேரில் வந்து அவங்க எனக்கு கன்சல்ட் பண்ணது, நீங்கள் யூஸ்வலாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதால உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்கள் உங்களுக்கு தோணுதோ நீங்கள் வளமையாக எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறேன். என்னோட ஒரே ஒரு ஷாம்போ அது மட்டும்தான் இன்ன வரை யூஸ் பண்ணுறேன். ஹேர் கண்டிஷனர் சம்திங் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய ஷாம்புவும் நான் யூஸ் பண்ணல. ஸ்டில் என்னோட ஹேர் வந்து ஷைனியாக எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படியே தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,999 எனக்கு இது முடிஞ்சது ப்ரைஸ். ஓகே தான். கம்பேர் நான் ஸ்ரீலங்காவில் இங்கே பண்ண போகிறோம்னு சொன்னால் அந்த ரேட்டை விட ரொம்ப ஹை தான். பட் ஓகே, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான சர்வீஸ். ஸோ உங்களுக்கு அதோட அட்ரஸ் வேணும்னா நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் இந்தியா போனீங்க இல்லாட்டி இந்தியாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த சர்வீஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் நான் பண்ண விட்டு உன்னோட கேர்லி ஹேர் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் அவங்களும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு சொன்னால், கேர்லி ஹேரை வச்சிருக்கிறவனுக்கு தான் அதில் வேதனை என்னன்னு தெரியும். கேர்லி ஹேர் உண்மையாக அழகாத்தான் இருக்கும். எனக்கும் என்னோட கேர்லி ஹேர் ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு இல்லை. பட் மேனேஜபிள்ன்ற வரைக்கும் எனக்கு சரியானு சொல்ல முடியாது, ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது கேர்லி ஹேரோட. ஸோ நான் இடையில அடிக்கடி பண்ணுறது தான். ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன், கேர்லி பண்ணுவேன், ஸ்ட்ரைட் பண்ணுவேன், ஹேர் கட் பண்ணுவேன், ஹேர் க்ரோ பண்ணுவேன், இந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் அபவுட் மை மைண்ட் செட். ஸோ எனக்கு வந்து நான் இந்த பீரியட்ல எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதால ஸோ நான் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ திரும்ப கீழே வந்து உன்னோட கேர்லி ஹேர் தான் அழகு அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணி மன உளைச்சலாம் உண்டு பண்ணாதீங்க. ஓகே காய்ஸ், இனி அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ கூடுதலாக ஒரு பெஸ்ட்டான விட்டமின் சி பற்றின ஒரு சீரமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.